திருப்பத்தூர் நண்பர்களே, இந்த வீடியோ பாருங்க. சிறு மழை வந்தாலும் இதுல வெள்ளம் பாத்தீங்கன்னா பெருகிடுது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பைக், அதாவது 2 சக்கர வாகனம் எது சென்றாலும் சரி பாதி மூழ்கிவிடும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா தண்ணீர் நிரம்பி இருக்கு. கனமழைலாம் வந்தாக்க ரொம்ப அவதிப்படுவாங்க. இதுல எப்படி செல்வார்கள்? இந்த நெடுஞ்சாலை இது புதுப்பேட்டை சாலை நெடுஞ்சாலை இது. திருப்பத்தூர் மாவட்டத்துல ஒரு முக்கிய சாலை இது. இந்த சாலை வழியா பல ஊர் மக்கள் இதுல பயணிக்கிறாங்க. எப்படி சென்று வருவார் பாருங்க. அந்த வாகனம் ஓட்டி எவ்வளவு சிரமப்பட்டு போறாரு பாருங்க. இது ஒரு நீண்ட வருட போராட்டமா இருக்கு. மக்கள் பலமுறை சாலை மறியல், போராட்டம், மனு கொடுப்பது, இது போன்று பல விஷயம் செஞ்சாலும் இதற்கான சரியான நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை. இந்த உயர் தொழில்நுட்பம் இந்த காலகட்டத்துல இதுக்கு தீர்வு கிடைக்கவில்லைன்றதுதான் பாத்தீங்கன்னாக்க ஒரு வியப்பாக இருக்கு. சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் ஆய்வு செய்து முறைப்படி இந்த சரியான அந்த மழைநீர் வடிகால் அமைச்சு இதுல இருந்து பாத்தீங்கன்னா தாழ்வான பகுதி கொண்டு போனாக்க இந்த பிரச்சனைகள் தீரும். பாருங்க, அந்த இருசக்கர வாகன ஓட்டியுடைய வாகனம் பாத்தீங்கன்னாக்க நீரில் மூழ்கி இப்போ அவர் நூக்கிட்டு வராரு. எவ்வளவு சிரமப்பட்டு வராரு பாருங்க. இதுல மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள், பொதுமக்கள் எப்படி பயணிப்பாங்க பாருங்க. பல முறை அந்த நீர், அந்த மழை நீர்ல பாத்தீங்கன்னா விபத்து ஏற்பட்டிருக்கு, வாகனத்துல இருந்து விழுந்து. இது எவ்வளவு மக்கள் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. ஏன் இதற்கான தீர்வு பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் கொண்டு வராம இருக்காங்க ஆய்வு செய்து. இதை முறைப்படி பாத்தீங்கன்னா இதோடைய மழைநீர் வடிகால் பாதை எங்க இருக்குன்னு பார்த்து அதை பாத்தீங்கன்னா முறைப்படி அதை சரியா வடிவமைச்சு கொண்டு போய் சேர்த்தோம்னாக்க இங்க இருக்கிற நீர் எல்லாம் வெளியேறிடும். ஏன் அதை செய்ய மாட்டேன்றாங்க? மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டு பயணிச்சுட்டு இருக்காங்க. சின்ன சின்ன சிறு மழை வந்தாலும் இந்த பிரச்சனை. இது இன்று நேர பிரச்சனை அல்ல, இது நீண்ட வருட போராட்டம். நீண்ட வருட பிரச்சனையாக மக்கள் அவதியில் உள்ளார்கள். இந்த துன்பத்தை தீர்க்க இந்த காணொலியை பகிருங்கள். இந்த காணொலியை பகிருங்கள். தீர்வு கிடைக்கும் வரை சம்பந்தப்பட்ட துறை, அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் சென்றடையட்டும். தீர்வு கிடைக்கும் வரை பகிருங்கள். இந்த வழியா தான் பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், வேலைக்கு போகும் பொதுமக்கள் அனைவரும் பயணிக்கிறாங்க. புதுப்பேட்டை சாலை, திருப்பத்தூர் மாவட்டம். இதே வழியா தான் நம்முடைய திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரும் சென்று வருகிறார் அவருடைய வாகனத்துல. அதே சமயத்துல இவ்வளவு தண்ணி இருக்கும்போது சில வாகனம் கொஞ்சம் வேகமா போயிட்டாங்கன்னா ரொம்பவே சிரமம். ஏன்னா பக்கத்துல வர அந்த 2 சக்கர வாகனத்தின் மீது அந்த நீர் அடிக்கும், அதுல நினைச்சிட்டு போவாங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் மக்கள் பயணிக்கிறாங்க. இப்ப பாருங்க, அந்த காரே பார்த்து யோசனை பண்ணி போறாங்க. தண்ணி அதிகமா இருந்தா காரோடைய இன்ஜினுக்குள்ள தண்ணீர் போய்விடுமா, அந்த ஒரு அச்சத்தோட தான் இதுல பயணிக்கிறாங்க. சில நேரத்துல கனரக வாகனம்லாம் செல்லும் போது, அதாவது பேருந்துகள், கல்லூரி பேருந்து, அரசு பேருந்து அல்லது பள்ளி பேருந்து செல்லும் போது அந்த தண்ணீர் பக்கத்துல வர சைக்கிள், மிதிவண்டி, அதுல 2 சக்கர வாகனம் ஏதாவது சென்றாக்க அது மேல அடிக்கும். சில நேரத்துல கீழே விழுந்துடுறாங்க அந்த அலைகள் மோதும் போது. இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க மற்றவருடைய துன்பத்தை தன் துன்பமாக இது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் நினைத்து இதற்கான தீர்வை கொண்டு வர முடியும். ஏன் அதை செய்ய மாட்டேன்றாங்க? அதுதான் எங்க கேள்வி. செய்யலாம், எல்லாமே சாத்தியம். ஆனால் முன்வர வேண்டும், ஆய்வு செய்து தீர்வு கொண்டு வர வேண்டும். சிலர் பாத்தீங்கன்னா திரும்பவும் திரும்பி செல்கிறார்கள். இது வாகனம் இதுல கொண்டு போகும்போது இன்ஜின்குள்ள தண்ணீர் ஏதாவது புகுந்து விட்டால் எங்க பழுதடைந்து விடுமோன்னு அச்சத்துல இங்க திரும்பி செல்கிறார்கள். ஒவ்வொரு சிறிய மழை வந்தாலே புதுப்பேட்டை சாலை வழியாக பயணிக்கும் மக்கள் பெரும் சிரமத்தை அனுபவித்து வருகிறார்கள். இது ஒரு குறை அல்ல, மக்கள் பாதுகாப்பை நேரடியாக பாதிக்கும் உண்மை பிரச்சனை. இந்த நிலைமைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை இந்த காணொலியை உண்மையாக பகிருங்கள் நண்பர்களே.